நடிகர் தனுஷ், ரஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுன் இவர்கள் நடித்து இயக்குனர் சேகர் கமலா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் வந்து குபேரா. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியிலுமே வந்திருக்கு. அதாவது எளிமையாக ஒரே லைனில் இந்த படத்தோட கதையை சொல்லணும் அப்படின்னா, பிச்சைக்காரன் பினாமியானா என்ன அப்படிங்கிறதா இந்த கதை. இதுக்கு பின்னாடி உள்ள கார்ப்பரேட் அரசியல், அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, என்றைக்குமே அது செயல்படுவது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவும், அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி ஏழைகளை சுரண்டுக்குது அப்படின்னு கருப்பு மனம், பிளாக் மணி போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லி நம்ம போனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு, மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தமிழில் பிளாக் மணியை வச்சு எம்ஜிஆர், சிவாஜி காலத்திலிருந்து பின்னாடி ரஜினி, கமல் காலத்திலிருந்து ஏகப்பட்ட நடிகர்கள், இந்த முன்னணி கதாநாயகர்கள் இந்த பிளாக் மணியை வச்சு எடுத்திருக்காங்க. குறிப்பாக சங்கர் இயக்கத்தில் 2008-09 வெளிவந்த சிவாஜி படம் வந்து பிளாக் மணியை வச்சு ஒரு மிகப்பெரிய படம். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி பிச்சைக்காரன், அதுவும் வந்து கிட்டத்தட்ட பிளாக் மணியை ஒட்டி ஓடக்கூடிய படம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையுமே இணைச்சி ஒரு படம் எடுத்தால் எப்படின்னு சொல்லி இந்த டைரக்டருக்கு வந்து தோன்றியிருக்கு போல இருக்குது. அதாவது சிவாஜி படத்தையும் பிச்சைக்காரனையும் அந்த கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த குபேரா. கதை வந்து ஒன்லைனில் நல்லா தான் இருந்தாலும் அது எடுத்துக்கப்பட்ட எக்ஸிக்யூஷன் தான் வந்து ரொம்ப அந்தளவுக்கு நிறைவேற்றப்படலை அப்படின்னு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக படத்தை வந்து ஒரு 3 மணி நேரம் 2 நிமிஷம் எடுத்ததுனால வளன்னு கிட்டத்தட்ட முதல் இன்ட்ரோலுக்கு அப்புறமே வந்து படம் எந்த திசையில் போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நடிப்புகளாம் கூட சிறப்பாக இருந்தாலும், ஆனால் படத்தோட லென்த்தியை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து யாருமே தேட்டரில் உட்கார முடியல அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. எல்லோரும் வந்து தனுஷ் அப்படி நடிக்கிறாரு, நாகார்ஜுன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நடிகர்கள் நடிக்கத்தான் செய்வாங்க. அவங்களாம் கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறதுனால அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவன் தான் நடிகன். அதனால் இதில் நடிக்கிறதுக்கெலாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வியப்பே கிடையாது. எல்லாருமே நடிக்கக்கூடியவங்க தான். காசு கொடுத்தா எல்லாருமே நடிக்கத்தான் செய்வாங்க. வெளி உலகத்தில் கேமரா முன் நடிக்கிறாங்க, அவங்க காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்க, அவ்வளோதான். கேமரா எல்லாமே நடிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து காசு வாங்கிட்டு கேமரா முன் நடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி இந்த படம் வந்து எந்த விதமான புதுமையோ திரைக்கதையில் வந்து ஒரு சுவாரஸ்யமோ எதுவுமே இல்லாமல், சாதாரண ஒரு எளிய மகன் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னா அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக காட்சிகள் வந்து ஊகிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னும், இந்த படத்தை பார்க்குற நாம் தான் வந்து பிச்சைக்காரனாக இருப்போம், ஆனால் திரையில் நடிக்கக்கூடிய பிச்சைக்காரனாக நடித்து எல்லாருமே வந்து குபேரனாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து இந்த படத்தை பற்றியான விமர்சனங்கள் வரப்படுகிறது. இதில் அந்த ஆடியோ லான்ச்லலாம் வந்து தனுஷ் வந்து டயலாக்கை அப்படி இப்படின்னு பேசினார். எங்களை வந்து யாரும் அசைக்க முடியாது, ஒரு செங்கலை கூட உருவ முடியாது அப்படின்னு. அதாவது வரலாற்றில் யாரையும் அழிக்கிறதில்ல, அவங்களே அவங்கள அழிச்சிக்குவாங்க. இந்த டைலாக்கை அவர் எப்படி தெரிஞ்சுக்க போகிறான்னு தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து குப்பை படங்கள்லாம் நடித்தா கண்டிப்பாக விரைவில் வந்து தனுஷ்லாம் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இது இன்றைக்கி விமர்சனங்களில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் மீது வந்து திரைப்படங்களில் தொடர்ந்து திரை உலகில் வந்து அவர் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா திரையுலகில் காலூன்றி நிற்கிறதுக்கு ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லாட்டினா அவர்கள் திரையிலிருந்து காணாமல் போவார்கள் அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் நிறைய முன்னணி கதாநாயகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஒட்டுமொத்தத்தில் இந்த குபேரா படம் பார்த்தா படம் வந்து ஒரு குப்பை, அவ்வளோதான், வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த 3 மணி நேரம் படம் எடுத்துருக்கிறதுனால அந்த படத்தை பார்க்கல நம்ம வந்து வீட்டில் ஓடிடியில் பார்க்கலும் சரி, செல்ஃபோன்லேயும் பார்க்கலும் சரி, சாதாரண யூடியூப்பில் வீடியோ பார்க்கலும் சரி, நம்ம ஃபாஸ்ட் வச்சு அடுத்தடுத்து டியூன் பண்ணி அடுத்தது கொண்டு போவோம். அந்த மாதிரி நம்ம இந்த படத்தை பார்க்கல நமக்கு கை ஓடுது. ஏன்னா அவ்வளோ ஒரு கொட்டாய் விடுற அளவுக்கு இந்த ஒரு படம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒருத்தான படமே கிடையாது. ஓடிடியில் வரையில் ஓட்டியே பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா பிளாக் மணியை பற்றி பேசுகிற இந்த படம் வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர்லேருந்து அந்த படத்தோட கதாநாயகர்லேருந்து எல்லாருமே ஒயிட்டில் சம்பளம் வாங்கி படத்தை ஒயிட்டில் எடுத்துருப்பாங்களான்னா அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா பிளாக் மணி பற்றி பேசின சிவாஜி படத்திலே வந்து பல டிரான்சாக்ஷன் நடந்தது வந்து பிளாக் மணி தான். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒருத்தான படமே கிடையாது. ஓடிடியில் ஓசியாக பார்க்கலாம்.